பொதுவா வந்து இந்த கிரக சேர்க்கைகள் வந்துட்டு தலைமுறையாக வந்துட்டு ஜாதகருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? நிச்சயமா ஏற்படுத்தும். காரணம், ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவங்கள அறியாம அந்த லக்னமும் 5ஆம் பாவமும் அப்பா ஜாதகத்தில் இருக்க கிரகம் மகன் ஜாதகத்தில் வந்தே தீரும். இப்போ உதாரணத்துக்கு நான் பெரும்பாலான மேடைகளையும் சொல்லியிருக்கேன். பெரும்பாலான ஜாதக கணிப்பில் ஆராய்ச்சி பண்ண வகையில் நான் என் அனுபவத்தில் பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்மக்காரகன் சனி ஒருத்தர் ஜாதகத்தில் கர்மக்காரகன் சனிங்கிற கிரகம் எங்கே இருக்கோ அவன் ஜாதகத்தில், ஒரு தனி மனித ஜாதகத்தில் சனி ஒரு இடத்துல இருக்குது. அந்த சனி கோச்சாரத்தில் அவன் ஜாதகத்தோட தொடர்பு கொள்வது தான் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அது ஆணோ பெண்ணோ. இது ஒன்று அந்த கணவன் ஜாதகத்தில் பார்க்கலாம், அல்லது அவங்களுடைய மனைவி ஜாதகத்தை பார்க்கலாம். ஒரு குழந்தையுடைய அப்பா அம்மா ஜாதகத்தை எடுத்து குழந்தை பிறந்தோன்னே அந்த சனிங்கிற கிரகத்தை, இப்போ ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு மேசத்தில் சனி இருக்குன்னு வச்சுங்க, அவருக்கு குழந்தை பிறக்குன்னா அந்த சனி மேசத்திலே இருக்கலாம் யாருக்கு, அந்த குழந்தைக்கு. அல்லது 3ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கலாம், அல்லது கடகத்தில் கூட இருக்கலாம். ஏன்னா கடகத்திலிருந்து 10ஆம் பார்வையாக அதை பார்க்கும் அந்த சனி, கோச்சாரத்தில் வர சனி. அதற்கு அடுத்தது துலாத்தில் வர்றப்ப சனி சமசப்தமான பார்வை. அதற்கு அடுத்தது மகரம். அப்போ மேசத்தில் இருக்கிற சனி 10ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கும். அதுக்கு அடுத்தது கும்பம், கும்பத்தில் இருக்கிற சனி மேசத்தை பார்க்கும். இப்படி ஒரு மனிதனுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்க சனியும் கோச்சாரத்தில் இருக்க சனியும் ஒன்றுக்கொன்று 3ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 10ஆம் பார்வையாக, 11ஆம் பார்வையாக தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. இது 100% சரியாக வருகிறது. ஒருவேளை கணவர் ஜாதகத்தில் இல்லைன்னா அது மனைவி ஜாதகத்தில் வரும். இது எப்படி இந்த விஷயம் நடக்குது? இப்போ அப்பா ஜாதகத்தில் ஒரு இடத்துல இருக்க சனி பகவான் எப்படி தான் குழந்தை ஜாதகத்தில் ஒரு இடத்துல இருக்கு? அப்போ இந்த விதி எங்கே வருது? அப்போதான் கர்மா. ஒருத்தனுக்கு கர்மா எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஒரு குழந்தை பிறக்கிறப்ப தான். அது ஆண் குழந்தை பிறந்தா அந்த கர்மா அதிகம், பெண் குழந்தை பிறந்தாலும் கர்மா. அப்போ குழந்தை பிறக்கிறப்ப தான் அவர்களுக்கு கர்மம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது பூர்வீகம். இப்போ 5ஆம் பாவம் எடுத்துக்குவோம். ஒரு ஜாதகத்தில் அப்பாவனுடைய 5ஆம் பாவம், பையனுடைய 5ஆம் பாவம், அந்த அதிபதிகள் நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் தொடர்பு கொள்ளும். ஒரு ஜாதகம் பிறக்கும் பொழுது லக்னமும் 5ஆம் பாவமும் தொடர்பில் இருந்து நல்ல நிலைமையில் இருந்து அவனுக்கு பிறக்கும் பொழுதே சொத்து உண்டு. பாட்டன் சொத்து, பூர்வீகம்னா தாத்தா முன்னோர்கள் சொத்து, அது இருக்கும். இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ சில கிரக தொடர்புகள் பாரம்பரியமாக அவங்க ஜாதகத்தில் வரும். இதை யார் கண்டுபிடிப்பான்னா ஜோதிடர்கள் தான் கண்டுபிடிக்க முடியும். லக்னம் என்ன, 5ஆம் பாவம் என்ன, 9ஆம் பாவம் என்னன்னு. ஒரு கிரக சேர்க்கைகள் அந்த ஜாதகனுக்கு நன்மை தருதா தீமை தருதாங்கிறத நிச்சயமாக ஜோதிடர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். இவர்களுக்கு ஜோதிட அறிவை ஒருத்தர் உருவாக்கிறது நீ புத்தகத்தில் படிச்சுக்கலாம், யூடியூப்பில் கேட்டுக்கலாம், டிவியில் பார்த்துக்கலாம், ஓரளவுக்கு கற்றுக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த ஞானம் உள்ளவர்கள் அதை கண்டுபிடிக்க முடியும். எந்த ஒரு துறையிலையும் ஞானம் அந்த அறிவு உள்ளவங்க தான் அதை செஞ்சுக்க முடியும். அந்த துறையில் அனுபவம் உள்ளவங்க தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதனால் சாதாரண மனிதர்கள் இந்த கிரக சேர்க்கை என்னங்கிறதெல்லாம் கண்டுக்க முடியாது. இப்போ உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க. செவ்வாய் தோஷம்னு ஒரு விஷயம் இருக்குது, இந்த ராகு தோஷம்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த செவ்வாய் தோஷத்துக்கு விதி விலக்கு நிறைய இருக்குமா, ஆனால் அதை யாரும் எடுத்துக்கிறது இல்லை. பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் என்ன சொல்கிறாங்க, ஏங்க என் பொண்ணுக்கு 4 செவ்வாய் தான்றாங்க. ஆனால் அதுக்கு விதி அவங்க ஜோதிடர்கிட்ட கைட் பண்ணுறாங்க. 4 செவ்வாய் இருக்குங்க, அதெல்லாம் இல்லைங்க, செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணு பாருங்க, செவ்வாய் தோஷம் உள்ள பையனை பாருங்கிறாங்க. நாங்கள் ஜோதிடர்கள் இல்லைங்க, இதெல்லாம் விதி விலக்குமா, குரு பார்வை இருக்கு, சந்திரன் சேர்க்கை இருக்குது, இந்த கிரகம் வேற இதோட இருக்கு சேர்ந்து இருக்கு, அதனால தோஷம் பாதிக்காதுமான்னா அதெல்லாம் இல்லைங்க. செவ்வாய் தோஷம் தான், ராகு தோஷம் தான். இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு அவங்க வந்துடுறாங்க. இதெல்லாம் இது ஆபத்தான விஷயம் தான். இவங்களா ஒரு முடிவுக்கு வர்றது. அதனால எந்த ஒரு இதையுமே யோகம் அல்லது கிரக சேர்க்கைகள் நன்மையா தீமையாங்கிறத ஜோதிடர்கிட்ட காண்பிச்சு சார் என்ன இருக்கு எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எப்பயுமே ஒரு 2 வருடங்களுக்கு ஒரு முறை, குறிப்பாக 40 மாதங்களுக்கு ஒரு முறை குடும்ப ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. என்ன அந்த 40 மாதம் அப்படின்னா, சனி பயிற்சி 2.5 வருஷம், ராகுகேது பயிற்சி 1.5 வருஷம், குரு பயிற்சி 1 வருஷம். இதெல்லாம் வருட கிரகங்கள். இந்த பயிற்சியப்பெல்லாம் கொஞ்சம் பொதுவாக இன்னைக்கு குரு பயிற்சி எனக்கு எப்படி இருக்குப்பா, இனிமேல் நல்லா இருப்பனா அப்படிம்பாங்க. சனி பயிற்சி எப்படி இருக்கு, இனிமேல் நல்லா இருப்பனா அப்படிம்பாங்க. ராகு பயிற்சி எப்படி இருக்கு, நல்லா இருக்கணும். ஆனால் இந்த கிரக பயிற்சிகளை ஏன் 40 மாதம் சொல்கிறேன்னா, அதிகபட்சம் ஒரு திசா புத்தி சுக்கர திசைக்கு தான் 40 மாதங்கள் நடக்கும். மீது எல்லாத்துக்கும் ஒரு 3 வருஷம், அதாவது 36 மாதம், 18 மாதம், இப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் தான் 40 மாதம். அப்போ ஒரு திசையை, ஒரு கிரக திசா புத்தி தன் திசை தன் புத்தி எது அதிகமாக நடக்குதுன்னு சுக்கர திசை. அதனால் அந்த 40 மாதத்தை கணக்கு வச்சு குடும்ப ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. எப்பயுமே ஜாதகம் பார்க்குறப்ப சில பேர் கட்டணம் அதிகமாக இருக்கும், ஒரு சில ஜோதிடர்கள் மிகப்பெரிய கட்டணம் வாங்க, அங்கே எல்லா இடத்துலையும் போய் பார்க்க முடியாது. இவங்க அந்த ஊரில் இருக்க ஓரளவுக்கு
நல்ல சாதாரணமாக பார்க்குற ஜோதிடர்கிட்ட கூட குடும்ப ஜாதகம் கொண்டு போய் பார்த்துக்கிறது நல்லது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு 7.5 சனி நடக்கிறப்ப இன்னொருத்தருக்கும் 7.5 சனி நடக்குது. அப்போ சந்திர தசை சனி பற்றி குடும்பத்தில் வழி வழியாக வரும். இது என்ன அப்படின்னா அந்த அவங்க பிறக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து, ஏன்னா அந்த 12 ராசிகளுக்குள்ள தானே அந்த எல்லா இதுவும் அடங்கும். இப்போ ஒருத்தருக்கு மீன ராசியில் இருக்காரு, இன்னொருத்தர் ரிஷப ராசியில் இருக்காரு குடும்பத்தில், இன்னொருத்தர் வந்து கடக ராசியில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்படி ஒரு குடும்பத்தில் இப்படி இருக்காங்க. இப்போ மீனத்தில் இருக்கவங்களுக்கு இப்போ 7 சனி நடக்கும். அதுக்கு 2.5 வருஷம் கழிச்சு இப்போ ரிஷபத்துக்கு ஆரம்பிச்சிடும். ரிஷபத்துக்கு முடியிறப்ப ஆட்டோமேட்டிக்காக கடகத்துக்கு வந்துடும். அதில் கண்ணியில் யாராவது ஒருத்தர் இருந்தால் கன்னி ராசியாக இருந்தால் அங்கேயும். அப்போ சனி தொடர்ந்து சனீஸ்வர பகவான் தசை நடந்துகிட்டே இருக்கும். சனி தசை இல்லை, 7.5 சனியோ அஷ்டமத்து சனியோ ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்கும். ஒரு குடும்பத்தில் 7.5 சனி நடக்கும், அஷ்டமத்து சனி நடக்கும். இந்த விதிகள்லாம் எல்லாத்துக்கும் பெரும்பாலும் நடக்கும். அப்போ அதை அந்த ஜோதிடர்கள் அதை பார்த்து சனி பகவான் இந்த 7.5 சனி எனக்கு நல்லது செய்யுமா, அஷ்டமத்து சனி கெடுதல் செய்யுமா, இதெல்லாம் கேட்டுக்கலாம். 7.5 சனி பல பேர்த்துக்கு நல்லது செஞ்சிருக்கு. பல பேர் 7.5 சனியில் சொத்து வாங்கியிருக்காங்க, 7.5 சனியில் தொழில் வளர்ச்சியில் வந்திருக்காங்க. அதனால 7.5 சனியெல்லாம் பொதுவாக கெடுத்துருன்னு நினைக்க வேண்டியது இல்லைங்க. சனி தசை அல்லது 7.5 சனி எப்போ ஒருத்தனை பாதிக்குன்னா அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கும். அந்த 7.5 சனியில் தான் அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை நினைப்பான். தர்மர் சூதாடி வனவாசம் போனது 7.5 சனி காலம். ஹரிச்சந்திரன் தன் மனைவியை மக்களை விற்றது ஒரு 7.5 சனி காலமாங்க. நல மகாராஜா மனைவியும் குழந்தையும் நடுக்காட்டில் விட்டுட்டு போனது ஒரு 7.5 சனி காலமாங்க. அதெல்லாம் அந்த இதிலே படுவாங்க, திருநள்ளாற்றில் வந்து தான் அவருக்கு விலகினது நலனுக்கு அப்படின்னு. அப்போ இந்த 7.5 சனி காலத்தில் நாடு நகரத்தை இழந்து போனவங்க எப்படி இருக்காங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவ்வளோ நேர்மையாக நடந்தவங்களுக்கு அந்த கதினா சாதாரண தப்பு பண்ணுறவங்களுக்கு எவ்வளவு இருக்கும். ஒருவன் எப்பயோ செய்கிற தப்புக்கு அல்லது அவங்க வம்சத்தில் யாரோ எப்பயோ செஞ்ச பாவத்துக்கு 7.5 சனி காலம், சனி திசை காலம், ராகு திசை காலம் தண்டனை தரும். அதனால் அந்த மாதிரி உள்ள ஜாதக அமைப்பு உள்ளவங்களாம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. நீங்களா அல்லாது மக்களா அவங்களா இந்த கிரகம் என் ஜாதகத்தில் 3 கிரகம் சேர்ந்துருக்கு, என் கிரகத்தில் 4 கிரகம் இருக்குது அப்படிங்கிற முடிவை எடுத்துக்க வேணும். என் ஜாதகத்தில் குரு உச்சமாக இருக்குது, சுக்கிரன் உச்சமாக இருக்குது அப்படின்லாம் எடுத்துக்க வேணும். அதெல்லாம் உச்சமாக இருந்தாலும் அந்த பலனை தருமா, அந்த அமைப்பு யோகம் இருக்கா, அந்த உச்ச தசை வருதா, அந்த ராஜயோக தசை அவனுக்கு வருதா அப்படிங்கிறத நீங்கள் நம்ம தெரிஞ்சு பார்த்து முடிவு சொல்கிறது யார் சொல்லுவார்? டாக்டர் தான். தலைவலிக்குது ஒரு பாராசிட்டமால் மாத்திரை கொடுங்க, அனசின் மாத்திரை கொடுங்க, நமக்கு அந்த அறிவு தான் நம்ம போய் வாங்க முடியும். ஆனால் நோய் எதனால் வருது, இந்த நோய்க்கு என்ன வைத்தியங்கிறத யார் தீர்மானிப்பா? டாக்டர் தான். அது மாதிரி மெடிக்கலில் மாத்திரை வாங்கி சாப்பிட்ற நீங்களா ஜாதகத்தை பார்த்து முடிவு எடுக்காது. இதை ஜோதிடர் கேட்டு ஆலோசனை பண்ணிங்க. குடும்ப ஜாதத்தை ஒப்பிட்டு பாருங்கள். எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் என்ன கிரக அமைப்பு இருக்குது, ஒரு சில பலன் பொதுவாக வருது. ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிறக்கிற அந்த குடும்பத்தில் வம்சா வழியாக பிறக்கிற பெண்கள் 4 பெண்கள் 5 பெண்கள் இருப்பாங்க. அதில் ஒரு வாழ்க்கை பாதிக்கப்படும் அல்லது 2 பேருக்கு வாழ்க்கை பாதிக்கப்படும். ஏன் எங்கள் குடும்பத்தில் பரம்பரையில் இப்படி பிள்ளைங்க வாழ்க்கை சரியில்லைங்கிற அமைப்பெல்லாம் சில பேர் புலம்புவாங்க. அதுக்கு அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து இந்த கிரக அமைப்பு இருக்குது, இதனால தான் இப்படி வருது, இதுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க, இந்த பரிகாரம் செஞ்சீங்க, இல்லை இந்த தெய்வத்தை போய் வழிபடுங்கன்னு சொல்லுவாங்க ஜோதிடர்கள். அதெல்லாம் நீங்கள் ஜோதிடத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சில ஜாதகத்தில் பாரம்பரியமாக இப்படி வரும். பெண்கள் அந்த குடும்பத்தில் பிறக்கிற பெண்கள் வாழ்க்கை பெரும்பாலும் கெட்டுருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். இன்னும் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் முதல்ல இறந்துருவாங்க, பெண்கள் எல்லாம் வரிசையாக விதவையாகும். இன்னும் சில வீட்டில் பெண் பார்த்தீங்கன்னா 3 பெண்கள் தொடர்ந்து விதவையாக இருப்பாங்க. ஒரே குடும்பத்தில் 3 பேர் விதவையாக இருப்பாங்க, அம்மா அக்கா தங்கை இப்படி இருப்பாங்க. இதெல்லாம் பெண் சாபம் உள்ளதா அல்லது மண் சாபம் உள்ள ஜாதகமா அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விவசாயம் இருக்கிறான், அவன் வீட்டில் எப்படி இருந்தால் அங்கே மண் சாபம் உள்ளதுன்னு எடுத்துக்கலாம். அந்த மண் அவங்க ஏற்கனவே வாங்கினவங்க அங்கே ஒரு தோஷம் இருக்கும், அது தெரியாது. அதனுடைய தாத்பரியத்தை எடுத்து பார்த்தா இந்த விஷயங்கள் இதெல்லாம் நிறைய வாழ்க்கையில் ஏகணும். அதாவது நகர வாழ்க்கை, இந்த மாதிரி இப்போ சிட்டி வாழ்க்கை, சாதாரண கிராமத்து வாழ்க்கை, எங்கே இருந்தாலும் கிரகம் அதாவது வேலையை செய்யும். சார் அப்போ வந்து கிரகங்கள் செய்தனும் போது தசா புத்தி, இந்த புத்தி அந்தரங்கள் இதெல்லாம் என்ன சார் வேலை பார்க்கும்? திசை, அந்த திசையில தான் அவனுக்கு அது நடக்கும். ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றப்ப அந்த கட்சிக்காரங்க எப்படி பவரா இருக்காங்களோ அந்த மாதிரி தான் ஒரு பலன் ஒருவனுக்கு கிடைக்கிறத நிர்ணயிக்கிறத திசா புத்திகள். இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்துல குரு உச்சமா இருக்காரு, அந்த தசை குரு தசை வந்தாதான் அவனுக்கு அந்த யோகம் வரும். அதே குரு தசை அவனுக்கு இளமையில வந்துட்டா அவனுக்கு ஒன்றும் பலன் இல்லை. வீட்டுல செல்வாக்கு இருக்கும், ஆனா அதனால இவனுக்கு என்ன பலன்? நல்லா சாப்பிடலாம், நல்லா துணிமணி போட்டுக்கலாம், அந்த சுகத்தை அனுபவிப்பான். இதே சுக்கரதசை ஒருத்தன் உச்சமா வந்தாலும் அப்படித்தான், வெள்ளி கிண்ணத்துல கூட சாப்பிடுவான், காரில் போவான். ஆனா 5 வயசு பேருக்கு அந்த கார் சுகத்தினுடைய அருமை என்ன தெரியும்? அதனால அந்த தசாபுத்தி வர்றப்ப அதை அனுபவிக்கக்கூடிய பலன் இவனுக்கு இருக்கணும். இவன் உழைப்பால் உயர்ந்து முன்னுக்கு வந்து ஒருத்தங்க 35 வயசுல இருந்து 55 வயசுக்கு சுக்கர் தசை இருக்க, தொழில நல்லா நான் சம்பாரிச்சிட்டேன், ஜெயிச்சுட்டேன், செட்டில் ஆகிட்டேன், மாளிகையாக அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கி கட்டியிருக்கேன், வாடகை வருது,
கார் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்படி சுக்கரதசை அப்போ வந்து அந்த யோகத்தை கொடுக்கும். ஆனா அந்த யோகம் தரக்கூடிய அமைப்புல கிரகம் இருக்கும். சுக்கரதசை வர்றவனுக்குலாம் அது நடக்காது. சுக்கரதசையில உண்மையை சொன்னோம்னா சோத்துக்கே கஷ்டப்படுறவங்களாம் இருக்கும். ராகு திசையில மிகப்பெரிய கோடீஸ்வரனானும் இருக்கிறோம். அதனால இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது வர்றப்ப அவனுக்கு என்ன அந்த லக்கணம் எப்படி இருக்கு, அவனுக்கு அந்த தொழில் செய்கிற அமைப்பில் அந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பலன் எடுத்த திசை புத்தி என்பது அப்படிங்கிறது என்னன்னா, நாம போகக்கூடிய இலக்கு திசை, அதற்கு போகக்கூடிய பாதையை தேர்ந்தெடுப்பது புத்தி. இப்போ நாம் இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம், உதாரணத்துக்கு இங்கேருந்து நீங்கள் ஒரு செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், இப்படி ஒரு இடத்துக்கு இங்கே ஒரு இடத்துக்கு போகிறோம். போகக்கூடிய பாதை குறுக்கோலியாகவும் போகலாம், பைபாஸ்லேயும் போகலாம். இதில் போனால் கொஞ்சம் ஷார்ட்கட் ரூட்டு சீக்கிரம் போயிடலான்னு போடுறவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த ஷார்ட்கட் ரூட்டில் போகிறப்ப துன்பத்தை அனுபவிக்கிற போகிறாங்க, நேர்வழியில் போகிறப்ப ஒரு பாதுகாப்பு. அப்படி தான் தேர்ந்தெடுக்கிற வழிமுறை தான் இந்த கிரகங்கள் அதுக்கு துணை சப்போர்ட் பண்ணும். இதுதாங்க. கண்டிப்பா. ஸோ கிரக சேர்க்கைகள்னா என்ன, மக்கள் எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை வந்துட்டு மக்களுக்கு ரொம்ப அருமையா வழங்கியிருக்கீங்க. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.